Hello students, welcome to Curriculum Center. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th biology sexual reproduction flowering plantsல லாஸ்ட் பார்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவுட்ப்ரீடிங் டிவைசஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ப்ளஸ் பாலினேஷன் ப்ராசஸ் எப்படின்றது டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அவுட்ப்ரீடிங் டிவைசஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அவுட்ப்ரீடிங் டிவைசஸ் அப்படின்றது இங்கே எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ஸ் வந்து கண்டினியூவாக செல்ஃப் பாலினேஷன் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஃப்ளவர்ஸ்லேயே இப்போ செல்ஃப் பாலினேஷனாக பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளான்ட்டில் வந்து இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் அப்படின்றது சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் அப்படின்றது ஒரு மலட்டுத்தன்மையா அப்படின்றத சொல்லுவாங்க சரிங்களா. ஒரு ஸ்டெரிலிட்டியா அந்த மாதிரி கண்டிஷன் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக செல்ஃப் பாலினேஷன் பண்ணாமல் சில ஃப்ளவரிங் பிளான்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் டிவைசஸ் மாதிரி டெவலப் பண்ணி செல்ஃப் பாலினேஷனை டிஸ்கரேஜ் பண்ணி கிராஸ் பாலினேஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்கரேஜ் பண்ணுவாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஒரு ஃப்ளவர்ஸில் கண்டினியூவாக ஒரே ஃப்ளார்லேயே கண்டினியூவாக செல்ஃப் பாலினேஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதனால வருது இன்ப்ரீடிங் டிப்ரெஷன். ஸோ அப்படி இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு சில ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃப் பாலினேஷனை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, கிராஸ் பாலினேஷனை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ சம் ஸ்பீசஸில் போலன் ரிலீஸ் ஆகி ஸ்டிக்மா ரிசெப்டிவிட்டியாக இருக்கும்போது ஆர் நாட் சிங்க்ரோனைஸாக இருக்காதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. போலன் ரிலீஸ் ஆகும் இல்லை ஸ்டிக்மா ரிசெப்டிவிட்டியாக இருக்கும்போது ஆர் நாட் சிங்க்ரோனைஸ்டுன்றதை சொல்கிறாங்க. அப்போ எய்தர் த போலன் இஸ் ரிலீஸ் பிஃபோர் த ஸ்டிக்மா பிகம் ரிசெப்டிவ் ஆர் ஸ்டிக்மா பிகம் ரிசெப்டிவ் மச் பிஃபோர் த ரிலீஸ் ஆஃப் போலன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஸ்டிக்மா வந்து ரிசெப்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிசெப்டிவிட்டியாக என்னத்த மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே போலன் வந்து ரிலீஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா ஸ்டிக்மா பிகம் ரிசெப்டிவ் மச் பிஃபோர் த ரிலீஸ் ஆஃப் போலன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டிக்மா வந்து என்ன பண்ணலாம் ரிசெப்டிவிட்டியாக இருக்கலாம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்து இருக்கிறது அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ மாறி மாறி வந்து அவங்களோட மெச்சூரிட்டி டைம் மாறும்போது அட் அ டைமில் மெச்சூரிட்டி ஆகாமல் ரெண்டு பேருமே மெச்சூரிட்டி ஆகாமல் ஸோ மாறி மாறி இருக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு வந்து போலன் மெச்சூரிட்டி ஆகுது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்மா தான் மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்ற இருக்கும்போது செல்ஃப் பாலினேஷன் மேக்ஸிமம் நடக்காது ஓகேவா. ஸோ அது ஒரு கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா அவுட் ப்ரீடிங் டிவைசஸ் எப்படி வந்து செல்ஃப் பாலினேஷனை தடுக்கிறாங்க, கிராஸ் பாலினேஷனை எப்படி வந்து என்கரேஜ் பண்ணுறாங்கன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து சில ஸ்பீசஸில் ஆந்தரும் ஸ்டிக்மாவும் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருப்பாங்க ஓகேவா. ஸோ அப்போது போலன் வந்து டேரெக்டாக வந்து அதே ஃப்ளவர்ஸ்லேயே சேம் ஃப்ளார்லேயே போலன் வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியாது ஸ்டிக்மாவோட ஓகேவா. ஸோ அது ஒரு கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி டிவைசஸ் இருக்கும்போது ஆட்டோகேமி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணுறாங்க. ஆட்டோகேமி அப்படின்றது என்ன அர்த்தம், செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறது தான் ஆட்டோகேமின்றதை இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இது ஒரு ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து தேர்ட் டிவைஸ் என்ன அப்படின்னா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்றது ஒரு ஜெனட்டிக் மெக்கானிசம் சரிங்களா. செல்ஃப் போலனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது. ஸோ ஃப்ரம் த சேம் ஃப்ளார் ஆர் அதர் ஃப்ளார் ஆஃப் த சேம் பிளான்ட், ஒரே ஃப்ளவராக இருக்கலாம் இல்லை அதே பிளான்ட்டில் இருக்கிற சேம் ஃப்ளவரில் ஓகேவா, அதே பிளான்ட்டில் இருக்க அனதர் ஃப்ளவரில் இருக்கும்போது அந்த மாதிரி செல்ஃப் போலனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி, இதெல்லாமே ஜெனட்டிக் மெக்கானிசம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இது ஒன்று. ஸோ அனதர் டிவைஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது போலன் வந்து ஜெர்மினேஷன் ஆகுது, போலன் டியூப் வந்து பிஸ்டில் க்ரோத் ஆகுறது எல்லாமே என்ன ஆகுதுன்னா இன்குபிட் ஆகுது. இன்குபிட்னா என்ன அர்த்தம், ஸ்டாப் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி கண்டிஷன் இருக்கும்போது ஓகேவா. ஸோ அனதர் டிவைஸ் வந்து ப்ரிவென்ட் செல்ஃப் பாலினேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறாங்க யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறது மூலமா ஓகேவா. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யூனிசெக்ஷுவல் ஃப்ளவருக்கும் பைசெக்ஷுவல் ஃப்ளவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, பைசெக்ஷுவல் ஃப்ளார் அப்படின்றது ஒரே ஃப்ளாரில் போத் ஆண்ட்ரீசியம் கைனீசியம் இருந்தால் அது பைசெக்ஷுவல் ஃப்ளார். யூனிசெக்ஷுவல் ஃப்ளார் அப்படின்றது ஒரு ஃப்ளவரில் ஆண்ட்ரீசியம் மட்டும் இருக்கும், இன்னொரு ஃப்ளவரில் கைனீசியம் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா. இஃப் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ப்ரெசென்ட் ஆன் த சேம் பிளான்ட் ஓகேவா, ஒரே பிளான்ட்டில் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார் இருக்குது such as castor and mice monoecious. ஸோ மொனீஷியஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்னா ஒரே பிளான்ட்டில் மேல் ஃப்ளார் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார் இருக்கலாம், ஒரே ஃப்ளவரில் இல்லை, ஒரு ஃப்ளவர் மேல் ஃப்ளார் இன்னொரு ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவராக இருக்கலாம், அதுதான் மொனீஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அதே டைஷியஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்னா ஒரு பிளான்ட்டு ஃபுல்லாக மேல் ஃப்ளாராக இருக்குது இன்னொரு பிளான்ட்டு ஃபுல்லாக ஃபீமேல் ஃப்ளவராக இருக்குது அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைஷியஸ் அப்படின்றது. இப்போ அந்த ஃப்ளவர்ஸ் வந்து மொனீஷியஸ், அந்த பிளான்ட் வந்து மொனீஷியஸ் கண்டிஷனாக இருக்கும்போது ஆட்டோகேமியை ப்ரிவென்ட் பண்ணுறாங்க, கெய்டோனோகேமியை ப்ரிவென்ட் பண்ணலை
ஓகேவா. ஆட்டோகேமியை ப்ரிவென்ட் பண்ணுறாங்க, கெய்ட்டோனோகேமியை பண்ணலை. அதே எதுக்கு எக்ஸாம்பிள் கேஸ்டர் அண்ட் மெய்ஸ். அதே சில ஸ்பீசஸ் சச்சஸ் பப்பாயாவில் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ப்ரெசென்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பிளான்ட்டில் இருக்கனால திஸ் கண்டிஷன் ப்ரிவென்ட் போத் ஆட்டோகேமி அண்ட் கெய்ட்டோனோகேமி. ஆட்டோகேமியை கெய்ட்டோனோகேமியை ப்ரிவென்ட் பண்ணுறாங்க, ஜெனோகேமியை வந்து தடுக்கலை. ஓகேவா. ஸோ கெய்ட்டோனோகேமி அப்படின்னா என்ன அர்த்தம்? கெய்ட்டோனோகேமி அப்படின்னா சேம் பிளான்ட்டில் அனதர் ஃப்ளவர்ஸோட பாலினேஷன் ப்ராசஸ் பண்ணுறது தான் கெய்ட்டோனோகேமி. ஜெனோகேமி அப்படின்றது டிஃப்ரெண்ட் பிளான்ட்டில் பாலினேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஜெனோகேமி. ஓகேவா. ஸோ மொனீஷியஸ் பிளான்ட்டாக இருக்கும்போது ஆட்டோகேமியை ப்ரிவென்ட் பண்ணுறாங்க, கெய்ட்டோனோகேமியை ப்ரிவென்ட் பண்ணலை. அதே டைஷியஸாக இருக்கும்போது ஆட்டோகேமியையும் கெய்ட்டோனோகேமியை என்ன பண்ணுறாங்க, ப்ரிவென்ட் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அவுட் ப்ரீடிங் டிவைசஸாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன்ஸ். இது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கம்பேட்டபிள் அண்டு செல்ஃப் இன்கம்பேட்டபிள் அப்படின்றத சொல்லுவாங்க. கம்பேட்டபிள் அப்படின்றது கரெக்டான ரைட் போலன். ஸோ ஒரு ரைட் போலனாக இருக்கும்போது, ஸோ கரெக்டான ஸ்பீசஸ் ரைட் போலனாக இருக்கும்போது அது கம்பேட்டபிலிட்டி நடந்து அந்த பாலினேஷன்ஸ் அப்போது போலன் டியூப் வந்து க்ரோத் ஆகும். அதே வந்து ராங் டைப்பாக இருக்குது அப்படின்னா, ஸோ ராங் டைப் அப்படின்றது அதான் செல்ஃப் இன்கம்பேட்டபிள். அது வந்து எப்படி இருக்கலாம், அதர் ஸ்பீசஸ் ஆர் ஃப்ரம் த சேம் பிளான்ட். நம்ம பார்த்தோம்ல அவுட் ப்ரீடிங் டிவைசஸில். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆகும்போது அந்த பிஸ்டில் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த போலனை வந்து ரைட் டைப்பாக ராங் டைப்பாக அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து ரெகக்னைஸ் பண்ணும். ஓகேவா. ரைட் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா எப்பயும் போலேயே பாலினேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. பாலினேஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஸ்டிக்மாவில் போய் அந்த போலன் லேண்ட் ஆகி போலன் டியூப் க்ரோத் ஆகும். போலன் டியூப் ஆனதுக்கப்புறம் போலன் டியூப் மூலிமா என்ன ஆகுது, மேல் கேமெட். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு போலன் கிரெயினில் வந்து 2 மேல் கேமெட் ஃபார்ம் ஆகும். அந்த மேல் கேமெட் அப்படின்றது எந்த நியூக்ளியஸ்லேருந்து, ஜென்ரேட்டிவ் நியூக்ளியஸ்லேருந்து டிவைட் ஆகி 2 மேல் கேமெட் ஃபார்ம் ஆகுது. அந்த மேல் கேமெட் டேரெக்டாக எங்கே என்ட்ரு ஆவாங்க, போலன் டியூப் வழியாக வந்து மைக்ரோபைல் மூலியமாக சினர்ஜிட்டில் என்ட்ராகி கரெக்டாக போய் என்ன பண்ணுவாங்க, போய் அந்த எக்கில் போய் ஃபியூஸ் ஆவாங்க. ஓகேவா. அந்த ப்ராசஸ் பின்னாடி பார்ப்போம், அதுதான். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரைட் டைப்பாக இருக்கும்போது பிஸ்டில் வந்து அந்த போலனை அக்செப்ட் பண்ணி பாலினேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதே ராங் டைப்பாக இருக்குது அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, பாலினேஷன் ப்ராசஸ் பண்ண முடியாது. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன் இதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த போலன் ஆஃப் ராங் டைப் பிஸ்டல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போலனை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ போலன் ஜெர்மினேஷன் ஆகாது, போலன் டியூபு க்ரோத் ஆகாது. ஓகேவா. ஸோ அந்த பிஸ்டில் வந்து இந்த போலனை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று அக்செப்டன்ஸாக இருக்கலாம், இல்லை ரிஜெக்ஷனாக இருக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து இப்போ ஒரு போலன் கிரெயின் வந்து கரெக்டான டைப்பு. இப்போ அந்த போலன் கிரெயின் வந்து அந்த பிஸ்டல் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ அந்த போலன் கிரெயின் வந்து அந்த ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த போலன் கிரெயின் வந்து ஜெர்மினேட் ஆகுது. அப்போ ஜெர்மினேட் ஆகி போலன் டியூப் ஃபார்ம் ஆகுது. அந்த போலன் டியூப் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இப்போது போலன் கிரெயினோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தோம், எக்ஸைன் இன்டைனன்னு பார்த்தோமா. இந்த எக்ஸைன் இன்டைனன்றதை பார்த்தோம். எக்ஸைனஸ் மேட் அப் ஆஃப் ஸ்போரோபெலனின், அதில் வந்து ஒரு ஜெம் போர் அப்படின்றது இருக்கும். இன்டைனஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அண்டு பெக்டின் அப்படின்றத சொல்லுவாங்க. எமிசெல்லோஸ் அண்ட் பெக்டின் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இன்டைனில் தான் நியூக்ளியஸ் வந்து இருக்கும். 2 விதமான நியூக்ளியஸ், ஒன்று வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், இன்னொன்று ஜென்ரேட்டிவ் நியூக்ளியஸ். ஓகேவா. ஸோ இதில் வந்து 2 கண்டிஷன், 2 செல் ஸ்டேஜ் 3 செல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 செல் ஸ்டேஜ் அப்படின்றது வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் ஜென்ரேட்டிவ் நியூக்ளியஸ் ஆன உடனே, டிவிஷன் ஆன உடனேயே போய் ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேட்டிவ் நியூக்ளியஸ் ரெண்டு நியூக்ளியஸாக திரும்ப டிவைட் ஆகுது அப்படின்னா அது 2 செல் ஸ்டேஜ். அதே 3 செல் ஸ்டேஜ் அப்படின்றது போலன் கிரெயின் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஜென்ரேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்ப்ளிட் ஆகி, ஜென்ரேட்டிவ் நியூக்ளியஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி, ஓகேவா, 2 மேல் கேமெட்டாக ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் போய் லேண்ட் ஆகுது அப்படின்னா அதை 3 செல் ஸ்டேஜ்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா 2 செல் ஸ்டேஜ் 3 செல் ஸ்டேஜ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதுதான் 2 செல் ஸ்டேஜ் 3 செல் ஸ்டேஜ் அப்படின்றது. இப்போ அந்த போலன் கிரெயின் வந்து மூவ் ஆகுது. ஓகேவா. ஸோ மூவ் ஆகி அந்த போலன் டியூபுக்கு என்ட்ரு ஆகிறாங்க. இதில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த போலன் டியூப் த்ரூ ஒன் ஆஃப் த ப்ரொடியூஸ் போலன் டியூப் த்ரூ ஒன் ஆஃப் த
ஜம்போர்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போது எக்ஸைன் இன்டைனுன்றது இருக்குது அப்படின்னா இந்த இன்டைனில் தான் நியூக்ளியஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எக்ஸைனில் ஜம்போருன்னு இருக்கா, இந்த இன்டைன் பார்ட் இந்த ஜம்போர் வழியாக எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போலன் டியூபாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இந்த இன்டைன் பார்ட் அப்படியே வந்து டியூபாக கன்வெர்ட் ஆகி அதில் என்னென்ன இருக்கும், ஒன்று வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ். ஓகேவா? ஸோ ஒன்று வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், இந்த ஜென்ரேட்டிவ் நியூக்ளியஸ் ஒன்று ரெண்டாக மாறலாம், ரெண்டு கேமெட்டாக ஃபார்ம் ஆகி போய் லேண்ட் ஆகலாம், இல்லை ஆகிறதுக்கு முன்னாடியே போய் லேண்ட் ஆகலாம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து அங்கே போய் லேண்ட் ஆனாலும் சரி, அதுக்கு முன்னாடியே வந்து கேமெட் ஃபார்மேஷன் ஆகி போய் லேண்ட் ஆனாலும் சரி. இப்போ அந்த போலன் டியூப்பில் வந்து எது இருக்கும் அப்படின்னா ஒன்று வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், இதை வந்து டியூப் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த அங்கே வரைக்கும் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், இங்கே வரும்போது அது டியூப் நியூக்ளியஸ். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு மேல் கேமெட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி எங்கே என்ட்ராகும் அப்படின்னா மைக்ரோபைலில். ஓகேவா? ஸோ அது வழியாக இந்த மைக்ரோபைல்குள்ளே என்ட்ராகிறதுக்கு யார் கைட் பண்ணுவான்னு சொன்னோம், அந்த ஃபில்லிஃபார்ம் அப்பாரட்டஸ் அப்படின்னு பார்த்தோமா. இந்த ஃபில்லிஃபார்ம் அப்பாரட்டஸ் என்ன பண்ணுறாங்க, கைட் பண்ணுறாங்க கரெக்டாக அந்த போலன் டியூப் மைக்ரோபைலில். மைக்ரோபைல் அப்படின்றது ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் ஓவியூல், ஓவியூலோட ஒன் ஆஃப் த பார்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்க, மைக்ரோபைல். மைக்ரோபைலில் என்ட்ராகி இப்போது இதுதான் வந்து ஸ்டிக்மா அப்படின்னா, சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்டிக்மா அப்படின்னா இந்த இடத்துல தான் ஓவியூல் இருக்குது. இந்த ஓவியூலில் இதுதான் வந்து மைக்ரோபைல் பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் நியூசலஸ் இருக்குது, இதுக்குள்ளே எம்ப்ரியோசாக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த போலன் கிரைன் இப்படி லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆகிட்டு போலன் டியூப் மூலியமாக இந்த மைக்ரோபைல் வழியாக வந்துட்டு நியூசலஸ் வழியாக வந்துட்டு எம்ப்ரியோசாக்கில் மைக்ரோபைலார் ரீஜனில் தானே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம், எக் அப்பாரட்டஸ்ன்னு பார்த்தோமா. எக் அப்பாரட்டஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 சினர்ஜிட் ஒரு சிங்கிள் எக், அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, எக் அப்பாரட்டஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த போலன் டியூப் கரெக்டாக இந்த சினர்ஜிட்குள்ளே என்ட்ராவாங்க. ஏதாச்சும் 2 சினர்ஜிட்டை ஏதாச்சும் ஒரு சினர்ஜிட்குள்ளே என்ட்ராவாங்க. அப்போ அந்த போலன் டியூப்பில் என்னெல்லாம் இருந்துச்சு, டியூப் நியூக்ளியஸ், 2 மேல் கேமெட் இருந்துச்சுன்னு பார்த்தோமா. அதில் டியூப் நியூக்ளியஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிஸப்பியர் ஆயிரும். டியூப் நியூக்ளியஸ் டிஸப்பியர் ஆயிரும். அந்த 2 மேல் கேமெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு மேல் கேமெட் இந்த எக்கோடையும், ஒரு மேல் கேமெட் இந்த எக்கோடையும் இன்னொரு மேல் கேமெட், இப்போது எம்ப்ரியோசாக்கில் 7 செல் இருக்குன்னு பார்த்தோம். 3 வந்து எக் அப்பாரட்டஸ், 3 வந்து ஆன்டிபோடல் செல், சென்ட்ரலாக இருக்குது ஒரு சென்ட்ரல் செல் அப்படின்னு பார்த்தோமா. அதில் ஒரு மேல் கேமெட் எக்கோடையும் இன்னொரு மேல் கேமெட் இந்த சென்ட்ரல் செல்லோடையும் ஃபியூஸ் ஆகும். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன். இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, டபுள் ஃபெர்டிலைசேஷன். டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது சிங்காமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்ற ப்ராசஸ். ஓகேவா? சிங்காமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன். சிங்காமி அப்படின்றது ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் தான் என்னன்னு சொல்லுவாங்க, சிங்காமி. அதை இங்கே சொல்கிறாங்க. ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்றது இந்த சென்ட்ரல் செல்லோட அந்த மேல் கேமெட் ஃபியூஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் ட்ரிபிள் ஃபியூஷன். இந்த ட்ரிபிள் ஃபியூஷன் மூலமாக நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற அந்த செல்லை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா PEN. PEN அப்படின்றது ப்ரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கிளியரா? போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? such plants generative cells divide form the 2 male gamete during the growth of pollen tube in the stigma. In plants which is shed pollen in 3 cell condition, pollen tube carry the 2 male gamete from the beginning. இதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜென்ரேட்டிவ் செல்ஸ் டிவைட் ஆகி அதுக்கப்புறம் போலன் டியூப் க்ரோத் ஆகும் போது அங்கே மேல் கேமெட் ஃபார்ம் ஆகும். அது 2 செல் கண்டிஷனாக இருந்தால். அதே 3 செல் கண்டிஷனாக இருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே போலன் டியூப் என்ன பண்ணுவாங்க, 2 மேல் கேமெட்ஸை கேரி பண்ணிட்டு வருவாங்க. ஸோ ஆஃப்டர் ஓவரியில் ரீச் ஆனோன்னா ஓவியூவில் என்ட்ராகிறாங்க த்ரூ மைக்ரோபைல் மூலியமாக அண்ட் என்டர் ஒன் ஆஃப் த சினர்ஜிட் த்ரூ ஃபில்லிஃபார்ம் அப்பாரட்டஸ் மூலியமாக இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நடக்கிற அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க, போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிளியர் தானே? ஸோ அந்த போலன் ரெகக்னிஷன்ஸ் ஒன்லி ப்ரொமோட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஸ்டிக்மா அந்த போலனை அக்செப்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸ் நடக்கும், ஜெர்மினேஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸ் அந்த போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆகும். சப்போஸ் அந்த ராங் போலனாக இருக்குது அப்படின்னா அந்த போலனை என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இன்கம்பேட்டபிளாக இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டின்றதை இங்கே சொல்லியிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன்ஸ். ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்றது இப்போ ஒரு ராங் போலன் போய் ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆகி வேஸ்ட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு தேவையான டிசைரபிள் கேரக்டர்ஸை அந்த பிளான்ஸில் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம மூலியமாக பண்ணுற ஹைப்ரிடைசேஷன் ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன்றதை இங்கே சொல்கிறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனில் 2 ஸ்டெப் நடக்கும். ஒன்று எமாஸ்குலேஷன்ஸ், இன்னொன்று பேகிங்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஒன்று எமாஸ்குலேஷன்ஸ், இன்னொன்று பேகிங். எமாஸ்குலேஷன்ஸ் அப்படின்றது இப்போ வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளவராக இருக்குது அப்படின்னா அதில் வந்து மேல் ஃப்ளவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேல் பார்ட்டை, ஸோ மேல் செக்ஸ் ஆர்கனை வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணுவாங்க பை ஃபோர்ஸப் மூலயமா. ஓகேவா? ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எமாஸ்குலேஷன்ஸ். ஸோ எமாஸ்குலேஷன்ஸ் அப்படின்றது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை ஃபோர்ஸப் மூலயமா ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் எமாஸ்குலேஷன். இதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா ஒரே ஃப்ளவர்லேயே பாலினேஷனும் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு தேவையான கேரக்டர்ஸ் தான் அந்த ஃப்ளவர்ஸில் கொண்டு வரணும். அப்போ வேறு ஒரு ஸ்பீசஸோட போலனை நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? அப்போ அதுக்காண்டி அதில் உள்ள மேல் பார்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணுறாங்க. அதுதான் எமாஸ்குலேஷன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எமாஸ்குலேட்டடான அந்த ஃப்ளவர்ஸில் வந்து ஒரு பேக் வச்சு கவர் பண்ணுறாங்க. ஓகேவா? அது வந்து அந்த பேக் அப்படின்னு இஸ் மேட் அப் ஆஃப் பட்டர் பேப்பர். ஓகேவா? பட்டர் பேப்பர்னால ஆனது. அது வந்து கண்டாமினேஷன் ஆகக்கூடாது. தேவையில்லாத நம்ம மேல் ஃப்ளாரை ரிமூவ் பண்ணாலுமே மேல் பார்ட்டை ரிமூவ் பண்ணாலுமே வேறு ஒரு போலன் கிரெயின்ஸ் வந்து அன்வான்டான போலன் கிரெயின் போய் கண்டாமினேட் ஆகக்கூடாது. அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பேகிங். அந்த ப்ராசஸ் தான் என்னென்னா பேகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேகிங் அப்படின்றத அந்த பட்டர் பேப்பரால் என்ன பண்ணுறாங்க, கவர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா எது வரைக்கும் கவர் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த போலன் கிரெயின் அந்த ஸ்டிக்மா வந்து ரிசெப்டிவிட்டி ஆகிற வரைக்கும். ஓகேவா? ஸோ ரிசெப்டிவிட்டி ஆனதுக்கப்புறம் மெச்சூரான போலன் கிரெயின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மேல் பேரண்ட்லேருந்து அந்த ஆந்தரை எடுத்து அந்த ஸ்டிக்மாவில் டஸ்ட் பண்ணுறாங்க. டஸ்டட் அப்படின்னா ஹேண்ட் பாலினேஷன் மூலயமா, ஸோ கை மூலயமா வந்து என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து டஸ்டட் பண்ணுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஃப்ளவர்ஸை வந்து ரீபேக் பண்ணி ஃப்ரூட்ஸ் டெவலப் ஆகிற வரைக்கும் அந்த பேகிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பேகிங் ப்ராசஸ். ஓகேவா? ஒன்று எமாஸ்குலேஷன்ஸ், இன்னொன்று பேகிங்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எமாஸ்குலேஷன் பேகிங் அப்படின்ற ப்ராசஸ் பண்ணணும். அதே யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸாக இருந்துச்சுன்னா பேகிங் வந்து எமாஸ்குலேஷன் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக என்ன பண்ணலாம், பேகிங் ப்ராசஸ் நம்ம போய்க்கலாம். இங்கே சொல்கிறேன், ஃப்ளவர்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபீமேல் ஃப்ளவர் பட்டை வந்து என்ன பண்ணணும், பேக் பண்ணணும். இதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்மா வந்து ரிசெப்டிவிட்டி ஆனதுக்கப்புறம் பாலினேஷன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த டிசைட் போலனை அதில் போய் டஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ளவரில் வந்து ரீபேக் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன். இதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் டபுள் ஃபெர்டிலைசேஷன்ஸ். டபுள் ஃபெர்டிலைசேஷன்றது சிங்காமி அண்டு ட்ரிபிள் ஃபியூஷன் ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன். இதை இங்கே சொல்கிறான், சிங்காமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன். சிங்காமி அப்படின்றத என்னென்னு சொன்னேன், ஒரு 2 மேல் கேமெட் ஃபார்ம் ஆச்சு, ஒரு மேல் கேமெட் ஒரு ஃபீமேல் எக்கோட், அந்த எக்கோட ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சிங்காமி. அந்த ப்ராசஸ் மூலிமா டெவலப் ஆகிறது தான் என்னென்னா ஜைகோட். ஓகேவா? அந்த சிங்காமி மூலமாக நடக்கிறது ஜைகோட். அதே அனதர் மேல் கேமேட் போய் சென்ட்ரலில் இருக்கிற அந்த 2 போலார் நியூக்ளியில் போய் ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ட்ரிப்ளாய்டு செல். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ். அதனால ஃபார்ம் ஆகிற அந்த நியூக்ளியஸ் பேர் பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ். அந்த ப்ராசஸ் பேர் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ட்ரிபிள் ஃபியூஷன். இதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃப்ளவரிங் பிளான்ஸுக்குன்னு ஒரு யூனிக்கான ஃபீச்சர் அப்படின்றது இதுதான். அட் அ டைமில் 2 தடவை ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கிறனால இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன். இதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் செல் அந்த ட்ரிபிள் ஃபியூஷன்ஸ் பிகம் த பிரைமரி எண்டோஸ்போம் செல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த பிரைமரி எண்டோஸ்போம் செல் அந்த சென்ட்ரல் செல் ஆஃப்டர் ட்ரிபிள் ஃபியூஷன் அந்த சென்ட்ரல் செல் பிரைமரி எண்டோஸ்போம் செல்லாம் மாறுது. அது திரும்ப எதுவாக டெவலப் ஆகுமா, எண்டோஸ்போமாக கன்வெர்ட் ஆகுது. ஜைகோட் எம்ப்ரியோவாக டெவலப் ஆகுது. ஓகேவா? சிங்காமி மூலியமாக ஃபார்ம் ஆகுது ஜைகோட். அந்த ஜைகோட் இது வந்து எதுவாக டெவலப் ஆகுதா, எம்ப்ரியோவாக டெவலப் ஆகுது. ட்ரிபிள் ஃபியூஷன் மூலியமாக ஃபார்ம் ஆகுது பிரைமரி எண்டோஸ்போம் செல்ஸ். அந்த பிரைமரி எண்டோஸ்போம் செல்ஸ் எதுவாக கன்வெர்ட் ஆகுது, எண்டோஸ்போமாக கன்வெர்ட் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எண்டோஸ்போம் அப்படின்றது ஒரு நியூட்ரிட்டிவ் சோர்ஸ். ஸோ எண்டோஸ்போம் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா நியூட்ரிட்டிவ் சோர்ஸ் சீட் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்கு மெயினானது. ஓகேவா? ஸோ இது வந்து எம்ப்ரியோ க்ரோத் எப்படின்றது பார்க்கும்போது இதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரிங்களா?
ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் பார்த்தோம். ஒன்று ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் தான் இங்கே சொல்லுவாங்க. ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா மேல் பார்ட் ஃபீமேல் பார்ட் எப்படி டெவலப் ஆகுது, எப்படி வந்து மெச்சூர் ஆகிறாங்க அப்படின்றது. ஓகேவா, அதுதான் ப்ரீ ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குது, அந்த டபுள் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது ஃபெர்டிலைசேஷன்ஸ்க்கு அப்புறம் என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குது, என்ன மாதிரியான ஈவெண்ட் நடக்குது அப்படின்றது தான் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். ஸோ இதுதான் வந்து போஸ்ட் ஃபெர்டிலைசேஷனில் என்ன நடக்குது. போஸ்ட் ஃபெர்டிலைசேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா எண்டோஸ்போம் அண்ட் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட், ஓவியூல் வந்து எப்படி சீடாக கன்வெர்ட் ஆகுது, ஓவரி வந்து ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எண்டோஸ்போம் டெவலப்மெண்ட் ப்ரெசிட் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட். எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி எண்டோஸ்போம் டெவலப்மெண்ட் ஆயிரும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ அந்த ப்ரைமரி எண்டோஸ்போம் செல்ஸ் ரிப்பீட்டடாக டிவைட் ஆகி ஃபார்ம் அ ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்போம் டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது. இந்த டிஷ்யூவில் தான் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த ஃபுட் மெட்டீரியல் தான் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்கு அது நியூட்ரிஷனாக யூஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் எண்டோஸ்போம் டெவலப்மெண்ட் அப்படின்றது இந்த ப்ரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் சக்ஸசிவ் நியூக்ளியர் டிவிஷன்ஸ் நடக்கும். அடுத்தடுத்து அந்த ஒரு செல் அப்படியே கண்டினியூவாக நியூக்ளியர் டிவிஷன்ஸ் நடக்கும். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ நியூக்ளின்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம இளநீ குடிக்கிறோம் அப்படின்னா அந்த இளநீல அந்த வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா லிக்விட் எண்டோஸ்போம். ஸோ அதை வந்து ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த டைப்பு தான் ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம். அதே இளநீக்கு அப்புறம் தேங்காவாக மாறுது. அந்த தேங்காயில் வர அந்த ஒயிட் கர்னல் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் பார்ட் இருக்குல்ல, அது நம்ம யூஸ் பண்ணுவோம், சட்னி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அந்த ஒயிட் கர்னல் பார்ட் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா செல்லுலார் எண்டோஸ்போம்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. அந்த ஒயிட் பார்ட்டை வந்து செல்லுலார் எண்டோஸ்போம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ அந்த ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போமாக இருக்கும்போது செல்வால் ஃபார்மேஷன்ஸ் அக்கர், அந்த எண்டோஸ்போம் பிகம் செல்லுலார். சப்சிக்வெண்ட்டாக அந்த வந்து செல்வால் வந்து ஃபார்மேஷன் நடந்துகிட்டே இருது, அந்த எண்டோஸ்போம் வந்து செல்லுலாராக மாறிடுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம் அப்படின்றது அந்த நியூக்ளி வந்து கண்டினியூவாக அந்த ப்ரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் வந்து சக்ஸசிவ் நியூக்ளியர் டிவிஷன்ஸ் நடந்து ஃப்ரீ நியூக்ளியர் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம். சப்சிக்வெண்ட்லி செல் வால் ஃபார்மேஷன்ஸ் அக்கர் அண்ட் த எண்டோஸ்போம் பிகம் செல்லுலார். ஓகேவா, த நம்பர் ஆஃப் ஃப்ரீ நியூக்ளி ஃபார்ம் பிஃபோர் செல்லுலைசேஷன் வேரிஸ் கிரேட்லி. ஸோ நிறைய ஃப்ரீ நியூக்ளி ஃபார்ம் ஆகுது செல்லுலைசேஷன்ஸ்க்கு முன்னாடி. ஓகேவா, ஸோ அந்த கோகனட் வாட்டர் ஃப்ரம் டெண்டர் கோகனட் அப்படின்றது இளநீ, அது வந்து அதுதான் வந்து ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம்ன்றதை சொல்கிறாங்க. அந்த ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போமில் மேடப் ஆஃப் thousands ஆஃப் நியூக்ளி இருக்குமா. அதை சுற்றி இருக்கிற அந்த ஒயிட் கர்னல் பார்ட்டை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா செல்லுலார் எண்டோஸ்போம். அந்த ஒயிட் கர்னல் பார்ட்டை வந்து என்னென்னு சொல்கிறாங்க செல்லுலார் எண்டோஸ்போம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த எண்டோஸ்போமை திரும்ப ரெண்டாக சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஒன்று வந்து எண்டோஸ்போமஸ் சீட்ஸ், இன்னொன்று நான் எண்டோஸ்போமஸ் சீட்ஸ் அப்படின்றது. எண்டோஸ்போமஸ் சீட்ஸ் அப்படின்னா எண்டோஸ்போம் இருந்தால் அது எண்டோஸ்போமஸ் சீட்ஸ், நான் எண்டோஸ்போமஸ் சீட் அப்படின்னா எண்டோஸ்போம் இல்லைனா அதை நான் எண்டோஸ்போமஸ் சீட் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எண்டோஸ்போமஸ் சீட் அது வந்து ஏன் அப்படின்னா எண்டோஸ்போம் இருக்கா அப்படின்றது ரீசன் இல்லை, எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஆகும்போது அந்த எண்டோஸ்போமை வந்து கன்சியூம் பண்ணாமல் இருக்காங்க, பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து எண்டோஸ்போமஸ் சீடு. அதே நான் எண்டோஸ்போமஸ் சீட் அப்படின்றது எண்டோஸ்போமை வந்து எம்ப்ரியோ வளரும்போது அந்த எண்டோஸ்போமை கன்சியூம் பண்ணிட்டு வளர்றாங்க அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நான் எண்டோஸ்போமஸ் சீட் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நான் எண்டோஸ்போமஸ் சீட் கம்ப்ளீட்லி கன்சியூம், எண்டோஸ்போம் மே எய்தர் பி கம்ப்ளீட்லி கன்சியூம் பை டெவலப்பிங் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஆகும்போது அந்த எண்டோஸ்போமை கம்ப்ளீட்லி கன்சியூம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து எண்டோஸ்போமஸ் சீட். எக்ஸாம்பிள் பீ, கிரவுண்ட்நட் அண்ட் பீன்ஸா. ஓகேவா, பிஃபோர் சீட் மெச்சுரேஷன்ஸ்க்கு முன்னாடி. ஆர் இட் மே பர்சிஸ்ட் இன் த மெச்சூர் சீட்லேயே அந்த எண்டோஸ்போம் இருக்குது அப்படின்னா அதை வந்து எண்டோஸ்போமஸ் சீட். எக்ஸாம்பிள் கேஸ்டர், கோகோனட். ஓகேவா, ஸோ ஆர் யூஸ்ட் அப் டியூரிங் சீட் ஜெர்மினேஷன். ஸோ இதை தான் வந்து எண்டோஸ்போமஸ் சீட் அண்ட் நான் எண்டோஸ்போமஸ் சீடுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எம்ப்ரியோ. ஸோ எம்ப்ரியோ எங்கே டெவலப் ஆகுது, ஃபியூஷன் ப்ராசஸ் எங்கே நடந்துச்சு, சிங்காமி எந்த இடத்துல நடந்துச்சு, மைக்ரோபைல் தானே. அப்போ எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டும் எங்கே தான் இருக்கும், மைக்ரோபைலார் எண்டில் தான், அங்கே தான் ஜைகோட்டும் இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ மோஸ்ட் ஜைகோ டிவைட் ஒன்லி ஆஃப்டர் த அமௌண்ட் ஆஃப் எண்டோஸ்போம் ஃபார்ம். எப்போ ஜைகோ டிவைட் ஆகும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எண்டோஸ்போம் ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறம் ஜைகோட் வந்து டிவைட் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நியூட்ரிஷன் சோர்ஸ் தேவை எம்ப்ரியோவுக்கு.
எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு. ஸோ எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஸ்டேஜை பற்றி படிக்கிறது வந்து எம்ப்ரியோஜெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆஞ்சியோஸ்பம்ஸுக்கு மோனோகாட் அண்ட் டைகாட்னு இருக்கும், அது சிமிலர். எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் அப்படின்றது போத் மோனோகாட்டுக்கும் டைகாட்டுக்கும் சிமிலரானதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஜைகோட் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது ப்ரோ எம்ப்ரியோ, அதுக்கப்புறம் குளோபுலார், ஹார்ட் ஷேப் அண்ட் மெச்சூர் எம்ப்ரியோன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஜைகோட், இதெல்லாம் வந்து குளோபுலார் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரோ எம்ப்ரியோ, அதுக்கப்புறம் குளோபுலார் ஷேப், அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப் எம்ப்ரியோ, அதுக்கப்புறம் தான் மெச்சூர். இந்த மெச்சூரில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ளூமியூல் ரேடிக்கல்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ காட்லீடன் சீட் லீவ்ஸ்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஸோ ப்ளூமியூல் ரேடிக்கல், ப்ளூமியூல் அப்படின்றது ஸ்டெம் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது ப்ளூமியூல், ரேடிக்கல் அப்படின்றது ரூட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரேடிக்கல்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டிஷன், இப்போ டைகாட் எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா காட்லீடன், இதை வந்து காட்லீடன், இதை வந்து எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். சரிங்களா? ஒரு டைகாட் எம்ப்ரியோவில் வந்து எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் அண்ட் 2 காட்லீடன் வந்து இருக்கும் இதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எபிகாட்டைல் ஹைப்போகாட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிகாட்டைல் அப்படின்னா காட்லீடன்ஸ்க்கு மேலே வர்றது எபிகாட்டைல், காட்லீடன்ஸ்க்கு கீழே வர்றது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹைப்போகாட்டைல்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. காட்லீடன்ஸ்க்கு மேலே வருது எபிகாட்டைல், காட்லீடன்ஸ்க்கு கீழே வருது ஹைப்போகாட்டைல். அந்த எபிகாட்டைலில் தான் என்ன இருக்கும், ப்ளூமியூல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஓகேவா? அதே வந்து ஹைப்போகாட்டைலில் தான், ஹைப்போகாட்டைலோட எண்டில் தான் ரேடிக்கல் ஆர் ரூட் டிப் இருக்கும். அந்த ரூட் டிப்பை கவர் பண்ணியிருக்கிற ரூட் கேப் வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டைகாட்டோட ஸ்ட்ரக்சர். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட்டு மோனோகாட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மோனோகாட்டில் வந்து ஒரே ஒரு காட்லீடன் இருக்கும். இது வந்து மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸில் டீட்டெயிலாக அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ கிராஸ் ஃபேமிலியில் காட்லீடன் வந்து இங்கே என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்கூட்டெல்லம் இங்கே சொல்லியிருக்காங்க. அது எந்த இடத்துல இருக்கும்னா ஒரே ஒரு சைடில் இஸ் சிட்டுவேட்டட் டுவர்ட்ஸ் ஒன் சைட் ஆஃப் எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ லோயர் எண்டில் எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் அஸ் ரேடிக்கல் அண்ட் ரூட் கேப். ஸோ இங்கே வந்து 2 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும், ஒன்று காலியாப்டைல், இன்னொன்று காலியோரைசா. ஸோ கோலியோரைசா அப்படின்றது ரூட் கேப், ரூட் டிப் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேடிக்கலில் கவர் பண்ணியிருக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் கோலியோரைசா. அதே ப்ளூமியூவில் கவர் பண்ணியிருக்க அதுக்கு பேர் கோலியோப்டைல். ஓகேவா? ஸோ ரேடிக்கலில் கவர் பண்ணியிருக்கிறத வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கோலியோரைசா. எது ப்ளூமியூவில் கவர் பண்ணியிருக்கிறது கோலியோப்டைல். ஆர்ஆர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேடிக்கல் கோலியோரைசா அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மோனோகாட்டோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா? மோனோகாட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் எங்கே நடக்குது, எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் மைக்ரோபைலா ரீஜனில் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் நடக்குது. அந்த இடத்துல தான் ஜைகோட் வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சீடு. ஸோ சீட் அப்படின்றது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக எதை சொல்கிறாங்கன்னா சீட் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சரிங்களா? ஸோ சீடில் பார்த்தோம் அப்படின்னா சீடு ஆர் ஃபார்ம்ட் இன்சைட் ஃப்ரூட்ஸுக்குள்ளே இருக்கிறது தான் சீட். ஒரு சீடு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து சீட் கோட், காட்லீடன் அண்ட் எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த காட்லீடன் வந்து சிம்பிள் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், ஜெனரலி திக் அண்ட் ஸ்வாலன். ஸோ திக்காகவும் இருக்கலாம், ஸ்வாலனாகவும் இருக்கலாம், ஃபுட் ரிசர்வ் வந்து ஸ்டோர் பண்ணி இருப்பாங்க. ஸோ மெச்சூர் சீட் மேபி நான் ஆல்புமினஸ் ஆர் எக்ஸ் ஆல்புமினஸ். ஸோ நான் ஆல்புமினஸ் நாலும் எக்ஸ் ஆல்புமினஸ்னாலும் நான் எண்டோஸ்போமஸ் சீட்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ நான் ஆல்புமினஸ், எக்ஸ் ஆல்புமினஸ், நான் எண்டோஸ்போமஸ் சீட்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், எண்டோஸ்போம் இருக்காது. அப்போ எம்ப்ரியோ வளரும்போது அந்த எண்டோஸ்போமை கன்சியூம் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து நான் எண்டோஸ்போமஸ் சீட்ஸ் ஆர் நான் ஆல்புமினஸ் ஆர் எக்ஸ் ஆல்புமினஸ்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்புமினஸ் அப்படின்றது எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஆகும்போது அந்த எண்டோஸ்போமை கம்ப்ளீட்டாக அவங்க வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா அதை ஆல்புமினஸ் சீடுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வீட், மெய்ஸ், பார்லி, கேஸ்டர் இதெல்லாமே. ஓகேவா? அதே மாதிரி சில சீட்ஸில் எக்ஸாம்பிள் பிளாக் பெப்பர் அண்ட் பீட். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூசிலஸ் வந்து ரெம்னண்ட்டாக இருக்கும், அப்படியே பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அந்த பர்சிஸ்டன்ட் நியூசிலஸ் தான் பெரிஸ்பம். இதெல்லாமே போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவென்ட். சில சீட்ஸ் லைக் சச்சஸ் பிளாக் பெப்பர், பீட் இதெல்லாமே ரெம்னண்ட் ஆஃப் நியூசிலஸ் பார்த்தோம்ல, நியூசிலஸ் அப்படின்றது எங்கே இருக்குது, ஒன் ஆஃப் த ஓவியூல் பார்ட்டு தான் நியூசிலஸ். அந்த நியூசிலஸோட டிப் பார்ட்டில் இருக்கதான் மெகாஸ்போர் மதர் செல். இந்த நியூசிலஸ் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அந்த பர்சிஸ்டன்ட்
செகண்ட் நியூசலஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பெரிஸ்போம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஓவியூல்ஸோட இன்டிகுமெண்ட் பார்த்தோமா, இன்டிகுமெண்ட் கவரிங்ஸ் எல்லா இடத்துலையுமே கவரிங்ஸ் இருக்கும், எக்ஸப்ட் மைக்ரோபைலா ரீஜியனில் கவரிங் இருக்காது. அந்த இன்டிகுமெண்ட் ஆஃப் ஓவியூல்ஸ் தான் சீட் கோட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த சீட் கோட்டில் மைக்ரோபைல் வந்து இருக்குது. அது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்மால் போர் மாதிரி இருக்கும். சீட் கோட்டில் அந்த மைக்ரோபைலா ரீஜன் வந்து எப்படி மாறுமா, ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் சீட் கோட்டில் ஒரு ஸ்மால் போர் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கு, சீட்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஜெர்மினேஷனுக்கு. சீட் மெச்சூர் ஆகுது அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா சீட் வந்து ட்ரை ஆயிரும். அப்படி சீடு ட்ரை ஆயிடுச்சுன்னா காஞ்சு போய் டெத் ஆயிரும். அப்படி டெத் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க டார்மன்சி பீரியடுக்கு போயிடுறாங்க. ஓகேவா? அப்போ டார்மன்சி அப்படின்றது இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. ஓகேவா? இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு போயிட்டு ஃபேவரபிள் கண்டிஷன் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்ப வந்து ரீகெயின் ஆகிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் டார்மன்சி. என்விரான்மெண்டல் கண்டிஷன் அவங்களை சுற்றி வந்து சூழ்நிலை சமமாக இல்லாமல் இருக்கும்போது அவங்க டார்மன்சி பீரியடுக்கு போயிடுறாங்க. எப்போது வாட்டர் இல்லாமல் இருக்கும்போது அந்த சீட் ட்ரை ஆகி டெத் ஆகிறதுக்கு டார்மன்சி பீரியடுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஃபேவரபிள் கண்டிஷன் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க திரும்ப சூட்டபிள் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து ஃபர்தராக க்ரோத் ஆகுது. ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஓவியில் வந்து சீடாக கன்வெர்ட் ஆகுது, ஓவரி வந்து ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது. அடுத்து வந்து ஓவரி, நம்ம அந்த ஃப்ரூட் வாலை தான் இங்கே என்னென்னு சொல்லுவாங்கன்னா வால் ஆஃப் ஓவரி தான் ஃப்ரூட் வால். ஸோ ஓவரியோட வால் வந்து ஃப்ரூட் வால்ன்றதை சொல்கிறான், அதுதான் பெரிகாப். அந்த பெரிகாப் 3 லேயர்ஸ் இருக்கும். ஒன்று மீசோகாப், இன்னொன்று எபிகாப், மீசோகாப், எண்டோகாப் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எபிகாப்ன்றது அவுட்டர் லேயர், மீசோகாப் அப்படின்றது மிடில் லேயர், எண்டோகாப் அப்படின்றது இன்னர் லேயர். ஸோ ஒரு ஃப்ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஒன்று ஃப்ளெஷியாக இருக்கும், இன்னொன்று ட்ரை ஃப்ரூட்டாக இருக்கும். அந்த ஃப்ளெஷி ஃப்ரூட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் கோவா, ஆரஞ்சு, மேங்கோ. ட்ரை ஃப்ரூட் வந்து கிரவுண்ட் நட் அண்ட் மஸ்டர்டுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரூட்ஸ் மெயினாக டெவலப் ஆகிறது மெயினாக சீட் டிஸ்போசல் ப்ராசஸ் நடக்கிறது மூலிமா. சீட் காற்றடிக்கிறது மூலம் அந்த சீட் வந்து வேறு இடத்துக்கு போகிறது, இல்லை வந்து இப்போ மாடு அந்த மாதிரி வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா சாப்பிட்டது போக அந்த சீடை வந்து த்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா அங்கிருந்து ஒரு நியூ பிளான்ட் ஃபார்மேஷன். ஸோ இதுக்கெல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது டிஸ்பர்ஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரூட் எடுத்துகிறோம் அப்படின்னா 2 விதமான ஃப்ரூட் வந்து சொல்லுவாங்க. ஒன்று ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸ், இன்னொன்று ட்ரூ ஃப்ரூட் அப்படின்றத சொல்லுவாங்க. ட்ரூ ஃப்ரூட்டுக்கும் ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ட்ரூ ஃப்ரூட் அப்படின்றது ஓவரி பார்ட்லேருந்தே வந்து ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது அப்படின்னா அது ட்ரூ ஃப்ரூட். ஓகேவா? அதே ஓவரியை தவிர, ஓகேவா, இப்போ ஓவரியிலேருந்து ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுதுன்னா அது ட்ரூ ஃப்ரூட். அதே ஓவரி தவிர அந்த ஃப்ளவர்ஸோட வேறு ஒரு பார்ட்லேருந்து ஃப்ரூட் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கேஷ்யூ இதெல்லாமே தாலமஸ் அப்படின்ற ரீஜன். தாலமஸ் அப்படின்றது, ஸோ இதுதான் தாலமஸ் அப்படின்னா இந்த இடத்துல தான் கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரீசியம், கைனீசியம் எல்லாமே டெவலப் ஆகும். இந்த தாலமஸ் அப்படின்றது ஒரு பார்ட், அதுலேருந்து தான் மித்தது எல்லாமே அரைஸ் ஆகுது. அந்த தாலமஸ்லேருந்து ஃப்ரூட் ஃபார்மேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அது ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸ். ஓவரியை தவிர மித்த பார்ட்லேருந்து ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரியிலேருந்து டைரெக்டாக வந்து ஃப்ரூட் டெவலப் ஆகுதுன்னா அது ட்ரூ ஃப்ரூட்டுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தினோகார்பி அப்படின்றது என்ன அர்த்தம்? ஃப்ரூட் ஃபார்மேஷன் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷனாக பார்த்தினோகார்பி அப்படின்றது. ஸோ பனானா வந்து ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ பார்த்தினோகார்பிக்கு மெயினாக வந்து க்ரோத் ஹார்மோன்ஸ் அண்ட் ஃப்ரூட் க்ரோத் ஹார்மோன்ஸ் மூலியமாக தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்னென்னு சொல்கிறாங்கன்னா சீட்லெஸ் ஃப்ரூட்டுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சீடுக்கு சம் அட்வான்டேஜஸ் வந்து இருக்கும், செவரல் அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் சச்சஸ் பாலினேஷன், ஃபெர்டிலைசேஷனுக்கு வாட்டர் தேவை கிடையாது, பட் சீட் ஃபார்மேஷன்ஸ்க்கு வாட்டர் வந்து தேவைன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதனால் சீட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சம் ஸ்ட்ராட்டஜி வந்து டெவலப் பண்ணி ஃபார் டிஸ்பர்சல் ப்ராசஸ்க்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்பீசஸை வந்து வேறு ஒரு ஏரியாஸில் காலனைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. அதுமாதிரி சஃபிஷியன்ட் ஃபுட் ரிசர்வ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ யங் சீட்லிங்ஸ் ஆர் நரிஷ் அன்டில் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆன் தர் ஓன். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அவங்களா ஓனாக பண்ணுறது வரைக்கும் ஃபுட் ரிசர்வ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா அந்த யங் சீட்லிங்ஸுக்கு. ஓகேவா? ஹார்ட் சீட் கோட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எங்கள் எம்ப்ரியோக்கு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்காங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக நடக்க வர அந்த ப்ராடக்ட் ஜெனட்டிக் காம்பினேஷன்ஸ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக தான் நியூ ஜீன் காம்பினேஷன்ஸ் மூலமாக வேரியேஷன்ஸ் அப்படின்றது வருதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
சீட் இஸ் அ பேசிஸ் ஆஃப் அவர் அக்ரிகல்ச்சருக்கு சீட் அப்படின்றது தேவை. அதில் டீஹைட்ரேஷன்ஸ் டார்மன்சி ஆஃப் மெச்சூர் சீட். ஸோ மெச்சூர் சீட்ஸில் அந்த டீஹைட்ரேஷன்ஸ் டார்மன்சி எல்லாமே அந்த சீட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபார் ஃபர்தர் ஃப்யூச்சர் யூஸுக்கு. ஸோ டெத் ஆகிறதுக்கு டார்மன்சி பீரியடுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சீசனில் நெக்ஸ்ட்டு ஃபேவரபிள் கண்டிஷன் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஃபர்தராக க்ரோத் ஆகும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. சில சீட் வந்து செவரல் இயர்ஸாக வந்து சர்வை பண்ணிச்சான். ஓகேவா? சில சீட்ஸ் 100 ஆஃப் இயர்ஸாக உயிரோடு இருந்துச்சான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஓல்டஸ்ட் லூப்பினஸ் ஆர்க்டிக் துந்த்ரா அப்படின்ற ஒரு ரீஜன்லேருந்து எடுத்தது தான் இந்த லூப்பைன். இது வந்து சீட் வந்து எப்போ ஜெர்மினேட் ஆகி ஃப்ளார் ஆச்சு அப்படின்னா ஆஃப்டர் 10,000 இயர்ஸ் ஆஃப் டார்மன்சிக்கு அப்புறம். சரிங்களா? 10,000 இயர்ஸ் ஆஃப் டார்மன்சிக்கு அப்புறம் அவங்க வந்து க்ரோத் ஆனாங்கன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2000 இயர் ஓல்ட் வயாபிள் சீட். ஸோ வயாபிள் அப்படின்னா அதோட ஜெர்மினேஷன் பவரை தான் வயாபிலிட்டி அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ஃபீனிக்ஸ் டாக்டைலி ஃபெரா. ஸோ அது வந்து எங்கன்னா ஹெராட் பேலஸ் நியர் டெட் சி பக்கத்தில் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அது 2000 இயர் ஓல்ட் வயாபிள் சீடு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ராசஸ் வந்து ஃப்ளவர் ஜெர்மினேஷன்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்பாமிக்சஸ் அண்ட் பாலி எம்ப்ரியானி. பார்த்தினோகார்பி அப்படின்றது என்னென்னு சொன்னோம், ஃப்ரூட் ஃபார்மேஷன் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், அதுதான் பார்த்தினோகார்பி. அப்பாமிக்சஸ் அப்படின்றது சீட் ஃபார்மேஷன் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷனை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, அப்பாமிக்சஸ். எக்ஸாம்பிள் அஸ்டிராசி கிராசஸ் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அப்பாமிக்சஸ் அப்படின்றது இஸ் அ ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். பட் அவங்க வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மாதிரி மாறிக்கிறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இன் செவரல் வேஸில் சில ஸ்பீசஸில் டிப்ளாய்டு எக்ஸல் வந்து ஃபார்ம் ஆகுது. அங்கே ரிடக்ஷன் டிவிஷன்ஸ் நடக்காமையே வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் ஆகாமையே எம்ப்ரியோவாக டெவலப் ஆகுது. ஸோ சீட் ஃபார்மேஷன் ஆனால் தானே எம்ப்ரியோலேருந்து தானே சீட் ஃபார்மேஷன் ஆகுது. ஆமாம் தானே? ஸோ அப்போது இங்கே ஃபெர்டிலைசேஷன் அப்பாமிக்சஸ்னால் என்ன அர்த்தம், சீட் ஃபார்மேஷன் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா? அப்போது சில ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மாதிரி அவங்க வந்து மாறிக்கிறாங்க. செக்ஷுவல் ப்ராசஸை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மாதிரியே மாறிக்கிறாங்க. அதுதான் சில ஸ்பீசஸில் டிப்ளாய்டு எக்ஸல்ஸ் ரிடக்ஷன் டிவிஷன்னா மியாசிஸ் ப்ராசஸ் நடக்காமையே ஃபெர்டிலைசேஷனும் நடக்காமல் எம்ப்ரியோவை டெவலப் ஆகுது அப்படின்னா அது ஒன்று. அதே மாதிரி இன் மெனி சிட்ரஸ் அண்ட் மேங்கோ எடுத்துட்டோம் அப்படின்னா எம்ப்ரியோ சாக்கை சுற்றி இருக்கிற அந்த நியூசெல்லா செல்ஸ் டிவைட் ஆகி எம்ப்ரியோ சாக்கா மாறி எம்ப்ரியோவாக டெவலப் ஆகுது அப்படின்னா அந்த எம்ப்ரியோ சாக்கை சுற்றி இருக்கிற நியூசெல்லா செல்ஸ் எம்ப்ரியோவாக டெவலப் ஆகுது அப்படின்னா அதுவும் ஒன் ஆஃப் த அப்பாமிக்சஸ் ப்ராசஸ் தான். சரிங்களா? அதே மாதிரி சில ஸ்பீசஸில் ஒரு ஓவியூவில் மெனி எம்ப்ரியோ இருக்கும். சில ஸ்பீசஸில் ஈச் ஓவியூல் கண்டெயின் மெனி எம்ப்ரியோ. ஸோ ஒரு சீடில் மோர் தென் 1 எம்ப்ரியோ இருக்குது அப்படின்னா அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பாலி எம்ப்ரியானி. ஓகேவா? பாலி எம்ப்ரியானி அப்படின்றது என்ன அர்த்தம், ஒரு சீடில் மோர் தென் 1 எம்ப்ரியோ இருக்குது அப்படின்னா அதுதான் பாலி எம்ப்ரியானின்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சிட்ரஸ் இதெல்லாமே. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைப்ரிட் வெரைட்டிஸ் நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்னா அந்த மாதிரி ஹைப்ரிட் எல்லாமே ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதோட ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஹைப்ரிட் சீட்ஸை வந்து எவ்ரி இயர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்போ ஹைப்ரிட்லேருந்து அந்த சீடை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரோஜனியில் அந்த பிளான்ஸோட வந்து செக்ரிகேட் ஆகுது. ஹைப்ரிட் கேரக்டர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டேங்குது. அந்த மாதிரி அந்த ப்ரோஜனி எல்லாமே ப்ரோஜனின்றது அதுலேருந்து நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் ஃபார்ம் ஆகிறது. ஹைப்ரிட் கேரக்டர்ஸை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஹைப்ரிட் சீடோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஃபார்மர்ஸ்னால என்ன பண்ண முடியாது, அதை வாங்க முடியாது எக்ஸ்பென்சிவாக இருக்கனால. அப்போ அந்த மாதிரி ஹைப்ரிட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாமெக்டிக்ஸாக மாற்றும் போது அதில் ஹைப்ரிட் ப்ராஜனியில் கேரக்டர்ஸ் வந்து என்ன ஆகலை, செக்ரிகேட்னா செப்பரேட் ஆகலை. ஓகே, அந்த மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து ஹைப்ரிட் சீட்ஸை வந்து எவ்ரி இயருக்கு வந்து என்ன பண்ணால் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? அந்த கேரக்டர்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகாதனால அதனால் எவ்ரி இயருக்கு அந்த ஹைப்ரிட் சீட்ஸை வாங்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அந்த மாதிரி அப்பாமிக்டிக்காக மாற்றும் போது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அப்பாமிக்ஸஸோட இம்பார்ட்டன்ஸை வந்து ஹைப்ரிட் சீட் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து அந்த அப்பாமிக்ஸஸோட ஜெனட்டிக் அண்ட் அப்பாமிக்டிக் ஜீன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஹைப்ரிட் வெரைட்டிஸாக மாறுது அப்படின்றத லேபில் வந்து என்ன பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க, ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த டாப்பிக்கு செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு லாஸ்ட் பார்ட் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.